ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுகிட்டு இருந்த சொப்பு ஜாமான் வீடியோ தான் போட போகிறேன். சொப்பு ஜாமான்னா சில பேருக்கு என்னன்னு தெரியாது. ஸோ அது பேர் என்னன்னு இங்கிலீஷ்லேயே சொல்லிக்கிறேன். இந்த கிச்சன் செட் கேம் தான் விளையாட போகிறோம். வாங்க விளையாடலாம், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் இதுக்குள்ளே என்ன வச்சுருக்கேன்னு காமிச்சிடுறேன். இதுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக நான் இந்த மாதிரி கொஞ்சம் நானே க்ரியேட்டிவிட்டி பண்ணி இங்கே வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருக்கேன். தெரியுதா? அடுத்து ஃப்ரிட்ஜு, இது பேர். இது ஒரு கப்பு, குட்டி கப்பு. மசாலா டப்பா மாதிரி நானே ரெடி பண்ணி வச்சுருக்கேன், மசாலா டப்பா. அடுத்து இதுதான் நம்மளோட ஸ்டவ். ஆன் பண்ணிக்கலாம், நம்ம மைனஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இப்போதைக்கு இதுதான் நம்மளோடது. சும்மா என்கிட்ட ஸ்பூன் இல்லைன்றதுனால சீப்பை வச்சு கிண்டி விட்டுக்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம காஃபி போட்டுக்கலாம், காஃபி பவுடர் எடுத்துக்கலாம். கப்புங்க, வாடி பாலை ஊற்றிக்கலாம், தண்ணியை பிடிச்சிக்கலாம், திருப்பி ஊற்றிக்கலாம். இப்போ வாங்க பால் பொங்குற வரைக்கும் நம்ம ஒரு ஸ்வீட் தான் பண்ண போகிறோம். பால் பொங்கட்டும், அது வரைக்கும் நம்ம கிண்டி விட்டுக்கலாம். இருங்க, இன்னொரு இதை வச்சு கிண்டி விட்றேன். நல்லா கிண்டியாச்சு. இப்போ நம்ம காஃபி தூளை போட்டுற வேண்டியதுதான். இப்போ திருப்பி நல்லா கிண்டணும், கிண்டி பொங்கட்டும். பொங்குறதுக்கு முன்னாடி ஏன் காஃபி பவுடர் போடணுன்னா அப்போ தான் இது கலருக்கு வரும். இப்போ நல்லா கலரி கேட்டுட்டு இருக்காது. நம்ம அடுத்து நம்ம குடிச்சிடலாமா? அங்கே குடிச்சு பார்க்கலாம். இப்போ நம்ம செஞ்சதை குடிச்சு பார்க்கலாம், ஜாலியாக இருக்கும். டேஸ்ட் ஆனால் உண்மையிலே பால் மாதிரி தான் இருக்குது. கைஸ், இதை உண்மையிலே குடிச்சிடாதீங்க, ஏன்னா நான் சும்மா இப்போதைக்கு விளையாட்டுக்கு தான் பண்ணி காமிச்சிருக்கேன். அடுத்த எபிசோடு பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் நான் உண்மையிலே போடுறேன். இதோட வீடியோ முடிய போகுது. பாய்.